இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமே இந்த உலகத்துல எனக்கு ஆறு இருக்கா? இல்ல 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 அவ்வளவுதான். இனிமே நானும் பட்டினி கிடந்து என்னையே நான் கொன்னுக்க வேண்டி. ஐயோ ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குயா. மாமா, என்னாச்சு மாமா? பெரியாத்தா பாடி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதா? ஏதாவது க்ளூ கிடைச்சதா மாமா? முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சுல. அப்படியா? பரவாயில்ல. என்ன மாமா ரிப்போர்ட் வந்திருக்கு? கொலைக்காரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது எப்படில உடனே முடியும்? ஆனா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முக்கியமான ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. என்னென்ன சொல்லுத? சரி, அதை விடல. உனக்கு காப்பி எடுத்துட்டு வரவா இல்ல சாப்பாடு வச்சிருவா? இலே வளர்ந்து கெட்டவனே, என்னல என்ன ஏதோ குழு கிடைச்சிருச்சுங்க. என்ன அது எதுக்குப்பா உனக்கு? செத்து போனது ஏன் அக்கால? எனக்கு அக்கறை இல்லாம எப்படி? அத்தைய தலையில அடிச்சுதான் கொண்டு இருக்காவ. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச குழு. ஆமா ஆமா, தலையில அடிபட்டு தானே ஆத்தா செத்துச்சு. சொல்லவே இல்லையே. என் அக்கா தலையில அடிபட்டா செத்தா சரியா? அப்படியா? என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. எப்படி அது உனக்கு எப்படி தெரியாது? என்கிட்ட நீ சொல்லணும் இல்லப்பா. எல்லாம் சனியா, அத்தை தலையில அடிபட்டு தான் செத்துருக்குன்னு உனக்கு எப்படி எல்லாம் தெரியும்? நான் அப்படி சொல்லலையே. சனி என்ன? இப்பதானே நீங்க சொன்னீங்க பெரியாத்தா தலையில அடிபட்டு தான் செத்துச்சுன்னு. சேச்சா, நான் அப்படி சொல்லல வீரா பாப்பா. தலையில அடிபட்டு தான் செத்தாங்களான்னு கேட்டேன். என் அக்கா செத்த துக்கம் பாவம் இவனுக்கு தாங்கல. அதான் வாய் கொளறி கொளறி பேசுதாங்க. எதுக்கு இவனை நீங்க கொடைறீங்க? செத்தது ஏன் அக்கா? எப்படியோ போங்க. அம்மா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். நீ சாப்பாடு எடுத்து போய் பசி. சரில, நீ போயிட்டு ரெடி ஆயிட்டு வா. மதனிய கொன்ன பாவி எவன்னு சீக்கிரமாவே கண்டுபிடி. அந்த பாவிக்கு கை கால் விளங்க கூடாது. பாவம் பண்ண அவன் கைய பாம்பு தான் புடுங்கணும். சிவபாலா, அந்த டம்ளரை கூட